ಹರಿಬೋಲ್ ದಂಡವತ್ ಪ್ರಣಾಮ್. நான் ஸ்ரீல நரோத்தம தாஸ் டாக்கூருக்கு ஸ்ரீ ஸ்ரீ பிரேம பக்தி சந்திரிகா படிச்சுட்டு இருந்தேன். அதே படிக்க போகிறேன். இன்றைக்கி முதல் நரோத்தம தாஸ் டாக்கூர் ராக பக்தி, ரூபானுக ராகானுக பக்தி பற்றி பேச போவாங்க. रागेर भजन पथ कोही बे अभिमत लोक वेद सार ई वाणी सखीर अनुगा होया ब्रजे सिद्ध देह पाइया यही भावे जुड़ाइबे पराणी. நான் இப்போ நரோத்தம தாஸ் டாக்கூர் சொல்லிட்டு இருக்காரு, ராக பஜனத்தின் பாதை சொல்லுவேன். இது வேத சாஸ்திரಗಳು ಸಾರಂ. ಸಖಿಗಳಿಗೆ, ಬ್ರಜವಾಸಿ ಸಖಿಗಳು, ರಾಧೆಗೆ ಸಖಿಗಳಿಗೆ அவங்களுக்கு ஆதாரம், அவங்களுக்கு பின்னாடி நடந்துட்டு பிரஜத்தில் சித்ததேக கடிச்சிட்டு இந்த பாவத்தில் எனக்கு ஆத்மாவுக்கு சேர்த்து விடுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல ராக மார்க ராக பக்தி சொன்னால் என்ன தெரியணும். இது நம்ம சம்பிரதாயத்தில் நமக்கு பகவான் சைத்தன்ய மகாபிரபு கொடுத்த ஒரு மிகப்பெரிய கிஃப்ட். ಮಂಜರಿ ಭಾವತ್ಲೆ ಸಾಧನೆ ಪಂಡ್ರದು ನಮಗೆ ರಾಗ ಭಕ್ತಿ ಚೆನ್ನ. இங்கே முதல்ல நரோத்தம தாஸ் டாக்கூர் இது ஒரு போலி கதை கிடையாது. இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இவங்களை என்ன கோபி இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கான், இப்படி சாஸ்திரத்தில் சொல்லிடுவான். இல்லை, நரோத்தம தாஸ் டாக்கூர் சொல்லிட்டு இருக்காரு, எல்லா ವೇದ ಪುರಾಣದಿಂದ சாரம். அதே போல் சொல்லிட்டு இருக்காரு, ಸಾಧು ಇಲ್ಲ ಸಖಿಗಳಿಗೆ காட்டின பாதை அங்கே கூட அவங்களும் வழிகாட்டில் இருந்து சேவை செய்கிறது. ராகபக்தி சொன்னால் ஒரு ரகசியம். இது வெளியில் யாருக்கும் சொல்லக்கூடாது. நம்ம பக்தி நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கணும், ஈவன் நம்ம எவ்வளோ ஜபம் பண்ணிகிட்டு இருக்கோம் அது சொல்லக்கூடாது சொல்லியிருக்காரு நம்ம ஆச்சாரியர். இப்போ இந்த சிந்தனைகள் வேற கூடுதல் சொன்னால் 2 பேர்கிட்ட பேசலாம். ஒன்று, முடிஞ்ச தீக்ஷா குருவில் முடிச்சிடுங்க. இல்லை நம்பிக்கை இருக்குது இந்த சிக்ஷா குரு எனக்கு இந்த விளக்கமாக இது சொல்லி கொடுப்பாங்க சொன்னால் 2 தான். இந்த 2 சிக்ஷா குரு கூட இதில் வராது. இந்த பக்தியில் ஒரு சிக்ஷா குரு ஒரு தீக்ஷா குரு, அவ்வளோதான். இது பிரஜவாசிகள் எப்படி கிருஷ்ணர் மேலே அனுபவிச்சிருக்காங்க அந்த பாவம். நம்ம பகவானுக்கு இங்கே பிரஜேந்திர நந்தன கிருஷ்ணனுக்கு நோக்கம் வச்சு நம்ம என்ன அனுபவம் சேவை, இதுக்கு ராகாத்மக பக்தி சொல்லுவாங்க. அங்கே ஒரு அன்பான தாகம் இருக்கணும், ஒரு பேராசை இருக்கணும். அது கூட பிரஜவாசி, ஏதோ ஒரு பிரஜவாசிக்கு போல நம்மவே இது பண்ணுறதெல்லாம். உதாரணம் சொல்லணும்னு சொன்னால், முதல்ல நம்ம ஹரிகதா ಗುರು ಆಯಿಲೆ ಸಾಧು ಆಯಿಲೆ ಶಾಸ್ತ್ರ
கேட்போம், படிப்போம். அப்போ நமக்கு ஒரு இதயத்தில் ஒரு பாவம் வரும். அந்த பாவம் எப்படி? நமக்கு தாஸ்யம் பாவம் இருந்தால் ரக்தக்கா பத்திரக்கா இவங்களெல்லாம் அங்கே தாஸ்ய பாவத்தில் பகவானுக்கு சேவை பண்ணிகிட்ருக்காங்க. நமக்கு சகா பாவம் இருந்தால் அங்கே ஸ்ரீதாமா சுதாமா மதுமங்கலம் அவங்கள போல. நமக்கு வாத்சல்ய பாவம் இருந்த நந்த மகாராஜா யசோதை அவங்கள போல. இந்த மகாபிரபு நமக்கு சொன்ன மஞ்சரி பாவா சಖி பாவச்சா லலிதா விசாகா ரூப மஞ்சரி ரத்தி மஞ்சரி அனங்க மஞ்சரி அவங்கள போல. ಮಂಜರಿ ಭಾವ ರಾಧಾ ದಾಸ್ಯಂ. ಹಿಂಗೆ ನರೋತ್ತಮ ದಾಸ್ ಠಾಕೂರ್ ಕೂಡ சகிகளிಗೆ போல நான் அவங்களுக்கு சரணம் எடுத்துட்டு அவங்களும் எப்படி சேவை பண்ணிகிட்ருக்காங்க அந்த பாவம் சொன்னால் பிரேமம் மகாபாவம். இங்கே ஒரு பக்தன் சாதகனுக்கு தன் சுகத்துக்கு உள்ள ஆசை கிடையாது. கிருஷ்ணர் சுகம் கிருஷ்ணர் சுகம் கிருஷ்ணர் சுகம். குடும்ப வாழ்க்கையிலே குறை பேச மாட்டான். தனக்கு உடம்புல நோய் எந்த விஷயங்கள் இல்லை. விஷயம் கிருஷ்ணன் தான். நேர கிருஷ்ணன் அல்ல. இந்த சகிகள் ஏதோ ஒரு மஞ்சரி அவங்களு எப்படி இப்போ முதல்ல அவங்கள பார்த்து தெரியணுமே இல்லை. புனாரத்தி மஞ்சரி லலிதா ஏதோ நான் அந்த பிரஜவாசி போல ராதாகிருஷ்ணருக்கு சேவை பண்ணுவேன் சொன்னால் அவர் எப்படி சேவை பண்ணிகிட்ருக்காரு, அவர் எப்படி ட்ரெஸ் போடுவாங்க, அவர் சேவை அவருக்கு சுபாவம் பாவம் புரிஞ்சுட்டு அதுபோல் சாதனை பண்ணுறது செத்தனை பண்ணுறது பகவானுக்கு லீலைகள் சிந்தனை நான் அதில் எப்படி சேவை பண்ணுவேன். இப்படி குருவுக்கு சரணம் எடுத்துகிட்டு பண்ணும்போது நமக்கு நம்ம ஏகாதச பாவ சொல்லுவோம். நம்ம அங்கே எந்த மஞ்சரி, நமக்கு அங்கே பேர் என்ன, நம்ம எப்படி ட்ரெஸ் போடுவோம், நம்ம கணவன் பேர் என்ன, மாமியார் மாமனார் அப்பா அம்மா, அந்த ஒரு பாவ செட்டப் இருக்குது. சும்மா அப்படியே நான் நினச்சிட்டு இருப்பேன், நான் இப்படி பண்ணுவேன், அப்படியெல்லாம். இது விளக்கமாக பக்தி ரசாமிருத சிந்து ரூப கோஸ்வாமி ஜைவ தர்மாலே பக்தி வினோத் டாக்கூர் இல்லை இதிலே கொஞ்சம் நரோத்தம தாஸ் டாக்கூர் சொல்லிகிட்ருக்காரு. இது சரியான முறையில் கேட்டுட்டு முழு இதயம் வச்சு கப்பட்டமும் பொறாமை ஒன்றும் இல்லாமல் நம்ம சாதனை பண்ணும்போது சரியான முறையில் பண்ணிகிட்டு இருந்தால் அந்த தாகம் கூடும். தாகம் பேராசை கூடும். வேறு வழி இல்லை. ஊரில் எல்லாம் பேசி அவங்கக்கிட்ட பேசி இவங்களுக்கு காட்டி இதெல்லாம் நாம் நமக்கு ஏமாற்றிட்டு இருக்கோம். பிரச்சாரம் பண்ணிட்டு பிரச்சாரம் பண்ணுங்க, ஹரிக்கத்தை பண்ணுங்க, கோயில் போடுங்க, கோசாலை போடுங்க, குருகுலம் போடுங்க, சத் சங்கம் பண்ணுங்க. மனசில் உணர்வில் ஹரிநாமம் பண்ணும்போது காயத்ரி பண்ணுங்க. எப்போவுமே இந்த ஒரே ஆசை, நான் கிருஷ்ணனுக்கு சுகம் கொடுப்பேன், கிருஷ்ணனுக்கு சேவை பண்ணுவேன். நம்ம சம்பிரதாயத்தில் மஞ்சரி சಖி பாவத்தில் மாதுரிய ரதி உஜ்வல ஸ்ருங்கார ரசா ஒரு மஞ்சரி ஒரு சಖி எப்படி பண்ணிகிட்ருக்கான் சேவை ராதாகிருஷ்ணருக்கு அந்த பாவம் வச்சு அந்த தாகம் எவ்வளோ கூடுமோ, அந்த பேராசை எவ்வளோ கூடுமோ கோலோக சேரும். ஹரி போல் தண்டவத் பிரணாம்.